நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேரத்தில் அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற பர்சன்லாம் நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஏன்னா அந்த இரவு நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் அயர்ந்து இருப்போம். ஒரு மென்மையான பாடலை கேட்டு அடுத்த நாள் சந்தோஷமாக நம்ம எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்றது ஒரு ஒரு நியாயமான விஷயம். எப்படி இந்த இரவு நேரத்தில் இந்த காஷ்மீர் தாக்குதல் பற்றி என்னுடைய தோழர்களாகிய உங்களுக்கு நான் இன்னும் ஒரு அழுத்தமாக அதை ஏன் நான் சொல்லணும்னு எனக்கு தெரியல, வேறு வழி தெரியல. இந்த குழந்தைகள் கதறெல்லாம் பார்த்த ரொம்ப மன வேதனையாக இருக்குது. திருமணமாகி 5 நாளில் ஒரு கணவன் இறந்த ஒரு சோகம். இந்த இருக்கிறதுலேயே கொடுமை இந்த பெற்றோர்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 10 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தைய வச்சுருக்க அந்த பெற்றோர்களுடைய மனநிலை எதை ஒன்றா தாங்கிப்பாங்க பெற்றவங்க. நான் கண் முன்னாடி குழந்தை, அது சாதாரண அழுகை இல்லை, உயிர் பயத்தில் ஒரு குழந்தை அழுகுறத ஐயோ அந்த வீடியோ காட்சிகள் எக்ஸ் வலைத்தளத்தில் பார்க்கும்பொழுது அந்த குழந்தைங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு 12-13 வயசு பசங்க அழுகுறாங்க. என்ன காரணம்னே தெரியல அந்த குழந்தைங்களுக்கு. எதுக்காக நம்மளை சாகடிக்கிறாங்க? நம்ம அப்பா சாகுறாரு, தாத்தா சாகுறாரு, பாட்டி சாகுறாங்கன்ற அந்த ஒரு சோகம் இருக்குல்ல. மனுஷன் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மிருகமாக இருக்கிறான்ல. தன்னுடைய இதை நம்ம என்னன்னு சொல்கிறது, இந்த சண்டைக்கான காரணம் எங்கே போய் நம்ம இதில் எங்கே போய் யாரை கை காட்டுறதுன்னு நமக்கு தெரியல. இதில் நான் கேள்விப்பட்டது உண்மையாக பொய்யான்னு தெரியல, ரூமரான்னு தெரியல. இதை போய் உங்கள் பிரதமர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சுட்டதாக செய்தி சொல்ல வராங்க. இது என்ன அரசியல் கொலையா? எது எப்படியா இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய வன்முறை வேண்டாமே அப்படின்றது தான் உலக நாடுகள் எல்லாம் கை கோர்த்து நிற்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை உலக நாடுகள் ஒன்று சேரக்கூடிய அந்த நிலை எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. அந்த பதிவுகள்லாம் பார்க்கும்போது மக்களை ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டிய நேரம் இது. மனித அதாவது அறம்போல் அறிவுடையனும் அறம்போல்வர் மக்கள் பண்பு இல்லாத மனிதநேயமே இல்லாத ஒரு எவ்வளோ அழகான ஒரு இடம்ல காஷ்மீர். நான் இமயமலை போயிருக்கிறேன், எனக்கு தெரியும் அந்த இடம்லாம் எப்படி இருக்கும்னு. எல்லாத்தையும் மறந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மகிழ்ச்சியாக ஒரு குடும்பமாக போன இடத்துல இப்படி ஒரு செய்தின்னா, ஒரு மரண ஓலத்தோட அந்த மக்களுடைய மனநிலை நம்ம அதிகப்படியாக வருத்தப்படலாம். அதுக்கும் மேலே நம்ம ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம். மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன், அந்த ஒரு செய்தி தான். இந்த மாதிரியான துயரமான செய்திகள் நம்ம கேட்கும் பொழுது நம்ம கற்பனை அளவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை கொஞ்சம் நீங்கள் அன்பாக பார்த்துக்கணும். நம்ம பாருங்கள், சரியான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலில் நான் இன்றைக்கி கூட சென்னை வெயிலை பற்றிலாம் நம்ம கொடுமையாக பேசினாங்க. கடவுள் என் பார்ஷியாலிட்டி படி ஒரு பக்கம் சென்னை, ஒரு பக்கம் இமயமலையை படிச்சிட்டாரு. அழகு எங்கே இருக்குதோ அங்கே தான் பிரச்சனையும் அதிகமாக இருக்கும் போல். இது என்னுடைய பகுதி, நாங்கள் இந்த வளமையை நாங்கள் தான் அனுபவிக்கணும். நான் சொல்கிறது தான் சட்டம். நீ எனக்கு எதிரானவன், உனக்கு நான் யாருன்னு உணர்த்த நான் என்ன செய்கிறேன் பாரு. இவ்வளோ கேவலமான ஒரு பிறவில்லை நம்ம மனுஷன். தன்னுடைய ஈகோவை காட்டுறதுக்கு, தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டுறதுக்கு எந்த நிலைக்கு ஒன்றா போகும் அப்படின்னு. அந்த ஒரு 5 நாள் தான் ஆகுது திருமணமாகி. அந்த பொண்ணு அந்த இறுதிச் சடங்குல யோசிச்சு பாருங்களேன், ஒரு எவ்வளோ ஒரு கனவுகளோடு அவங்க வாழ்க்கையை தொடங்கியிருப்பாங்க. மக்களே, நம்ம வருத்தப்படலாம், இறந்தவர்களுக்கு இரங்கல் சொல்லலாம். அதே நேரத்தில் இனி இது போன்ற பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் முடிவு நம்ம கையில் இல்லை, ஆனால் நம்ம கையில் மனசு இருக்குது. சில விஷயங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அரசியல் கொலை எது, எது இயல்பான கொலை எது அப்படின்னு நம்ம பிரித்து அறிய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கணும். எவ்வளோ கடமைகளுக்கு பெற்றோர்களாகிய நமக்கும் இருக்குது. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக எவ்வளோ வருத்தப்படுறோம் பாருங்களேன். இது எங்கேயோ நடந்த கொலையாக இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. இறை நம்பிக்கை உடையவர்கள் இறைவனை வேண்டுங்கள். மனிதன் மீது அன்பு செலுத்தக்கூடிய நீங்கள் அந்த மனிதனுக்காக இறக்கப்படுங்கள். நம்புவோம், நம்பிக்கையோடு இருப்போம். எதிர்வரும் காலங்களில் இப்படி நடக்காது அப்படின்னு நம்ம நம்பி தான் ஆகணும். பார்ப்போம், உலக நாடுகள்லாம் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம
இதை கடந்து தான் போய் ஆக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம். நன்றி, வணக்கம்.